உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்று தினம் தமிழ்நாடு அரசியல் நடந்த எல்லாத்தையும் 20 நிமிஷத்தில் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இந்த ஷோவோட நோக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு நாள் காலையும் தவறாமல் இந்த நிகழ்ச்சி உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பல உறவுகளை சென்றடையும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு சின்ன வேண்டுகோள் உறவுகளே, இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஒருவேளை பிடிக்காமல் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா ஏன் போகிறீங்க, கண்டென்ட்டில் என்ன ஆச்சு, என்ன காரணன்றதை மட்டும் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. அதை கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுவோம், சரி பண்ணிவிடுவோம். முதலாவதாக தலைப்புச் செய்திகள். இன்றைக்கி நம்ம மேஜை மேலே என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒன்று, எம்எல்ஏ பேரம் வழக்கில் நேற்று 2 தீர்ப்பு வந்துருச்சு. செந்தில் பாலாஜிக்கும் தம்பி அசோக்குக்கும் ஜாமீன் கிடைச்சது. ஆனால் கூடவே ஒரு நிபந்தனை. அரசு தரப்பு கோர்ட்டில் வெளியிட்ட அந்த 40 கோடி ஒப்புதல் வாக்குமூலம் 2 வந்து பார்த்திங்கன்னா அதே வழக்கில் ஒரு புது திருப்பம். எஃப்ஐஆரில் வந்த ஒரு வார்த்தையால் இடி, சிபிஐ 2மே உள்ளே வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. 3, முதல்வர் விஜய் நேற்று இன்னொரு அரசு மருத்துவமனைக்கு திடீர் ஆய்வு போனார். இந்த முறை வந்து கையில் குழந்தையோட ஒரு அழகான காட்சி பார்ப்போம். 4, வாட்ஸ்அப்லேயே ஜிஹெச்ஓபி சீட்டு புக் பண்ணுற நலம் ஏஐ 22 மாவட்டத்தில் ஒரே நாளில் வந்து லான்ச் ஆகிருக்கு. 5, வீரமரணம் அடைஞ்ச இராணுவ வீரரோட மனைவிக்கு தமிழக அரசு 40 லட்சம், கூடவே சேலத்துக்கு 1000 கோடி தண்ணீர் திட்டம். 6, ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ, அந்த வெற்றி இப்போது கோர்ட்டில் நிற்குது. இதில் எது பெருசு, சந்தேகமே இல்லை, கோர்ட்டோட தீர்ப்பு. அதுதான் இன்றைய முக்கிய செய்தி. நேரடியாக விஷயத்துக்கு வர உறவுகளே, இது சென்னை கோர்ட் வளாகத்தில் இந்த வழக்கோட கணக்கு புத்தகம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ 2 தீர்ப்பு வந்தது, ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் தீர்ப்பு முன்ஜாமீன். சிறப்பு நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் முன்னாடி செந்தில் பாலாஜி, தம்பி அசோக்குமார் 2 பேரோட முன்ஜாமீன் வழக்கு வந்து மனு வந்தது. நீதிபதி 2 பேருக்கும் நிபந்தனை முன்ஜாமீன் வந்து கொடுத்துருக்காரு. நிபந்தனை என்ன தெரியுமா? தினமும் காலை ஒரு தடவை, மாலை ஒரு தடவை திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை அதிகாரி முன்னாடி வந்து நின்று ஆஜராகி கையெழுத்து போடணும். 2 வேளை சாப்பாடு மாதிரி 2 வேளை ஸ்டேஷனுக்கு வரணும். தலைமறைவாக இருந்த 2 பேரும் இனிமேல் தினமும் 2 தடவை போலீஸ் முன்னாடி வந்து நிற்கணும். இதில் ஜாமீன் கிடைச்சதா இல்லை கண்காணிப்பு வலைக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்றத உங்கள் கையில் விட்டுடுற உறவுகளை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் தீர்ப்பை விட பெரிய விஷயம், அந்த கோர்ட் ஹாலில் அரசு தரப்பு வெளியே எடுத்து வச்ச ஒரு கணக்கு. அரசு தரப்பில் வந்து வாதாடினது மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன் அவர்கள். அவர் சொன்ன விஷயங்களை ஒன்றுன்னா நான் சொல்கிறேன், கேளுங்க. 1, கைதான திருநாவுக்கரசு கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் எம்எல்ஏக்கு 35 கோடி, நடுவில் நின்றவங்களுக்கு 5 கோடி. ஸோ அதாவது அந்த 5 கோடின்றது கமிஷன், மொத்தம் 40 கோடி ஒரு எம்எல்ஏக்கு. இது நான் சொல்கிறது என்னோட ரெக்கார்டு கிடையாது, இது கோர்ட்டில் ஏறி இருக்க வாக்குமூலம், சரிங்களா? 2, லட்சுமண பெருமாள். இந்த கதையில் ஒரு புது பேர். இவர் இப்போது நாட்டை விட்டே தப்பிச்சு போயிட்டார்னு அரசு தரப்பு வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்கு. கூடவே ஆதாரங்களே அளிக்க முயற்சி நடந்ததும் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. 3வது, குற்றம் சாட்டப்பட்டவங்க ஜூன் 25, 26, 27 3 நாள் தொடர்ந்து கிண்டியில் ஒரு தனியார் ஹோட்டலில் வந்து சந்திச்சிருக்காங்க. இதுக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குன்னு போலீஸ் கோர்ட்டில் வந்து வச்சுருக்கு. ஸோ அசோக்கோட லொக்கேஷன் சம்பவ இடங்களோட 40க்கும் மேற்பட்ட முறை மேட்ச் ஆகியிருக்கான். அதுதான் அந்த எவிடன்ஸ். ஸோ இப்போது இந்த கதையோட ஆழத்துக்கு நம்ம போகலாம். இந்த வழக்கோட எஃப்ஐஆரில் ஹவாலாங்கிற வார்த்தை ஏறி இருக்குது. இது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை உறவுகளே. ஹவாலா அப்படின்னு எஃப்ஐஆரில் வந்துடுச்சுனாலே அது மத்திய அமைப்புகளான ஒரு நம்மளே கூப்பிட்ற மாதிரி, வா எங்கே போகிற, வா ரெடியாக இருக்கேன், என்னை வந்து கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு. ஸோ இன்கம் டேக்ஸால் சோதனை மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் இடியும் சிபிஐயும் யாரும் கூப்பிடாமலேயே சுவமோட்டோவாக வந்து தானாக இந்த வழக்குக்குள்ளே நுழைய முடியும். அதாவது நேற்று வரை இது தமிழ்நாடு போலீஸோட கணக்கில் இருந்தது. இனிமேல் இது டெல்லி வரை போகிற ஒரு கால்குலேஷனாக மாற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2வது தீர்ப்பை பற்றி பார்ப்போம். காவல் உத்தரவு. சென்னை முதன்மை அமர்வு நீதிபதி கார்த்திகேயன் அவர் முன்னாடி கைதான 5 நபர், திருநாவுக்கரசு, தியாகராஜன், நரேஷ், ரமேஷ், கார்த்திக், இவங்களை வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் 5 நாள் காவலில் கேட்டுச்சு. நீதிபதிகள் வந்து 2 நாள், அதாவது 48 மணி நேரம் போலீஸ் காவல் கொடுத்துருக்காங்க.
நாளை ஜூலை 10 மாலை 6 மணிக்கு இந்த 5 பேரையும் திரும்பவும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும். ஸோ அந்த 48 மணி நேரத்தில் இந்த கணக்கு புத்தகத்திலேருந்து இன்னும் என்னென்ன பக்கம்லாம் வந்து திறக்க போகுதுன்றதை நம்ம இப்போ எல்லாருடைய பார்வையும் அங்கே இருக்கும். ஸோ பார்ப்போம். கடைசியாக ஒரு கேள்வி மட்டும் விட்டுட்டு போகிறேன். 35 கோடி ஒரு எம்எல்ஏக்குன்னா திட்டம் போட்டவங்க கையில் மொத்தம் எவ்வளோ இருந்திருக்கணும்? அந்த பணம் யாரோடையது? இந்த கணக்கு இன்னும் முடியலை. கூட்டல் தான் நடந்திருக்கு. கழித்தல் இனிமே தான் ஆரம்பம். அடுத்தபடியாக செய்தி சுருக்கம். வேகமாக 6 செய்திகள். 1, நலம் AI. GH வரலாற்றிலேயே ஒரு பெரிய அடி. நேற்று நம்ம பேசின ராஜீவ்காந்தி GH ஆப் முன்பதிவு ஞாபகம் இருக்கா? அது இப்போது ராக்கெட் வேகத்தில் விரிவாகியிருக்கு. 22 மாவட்டங்களில் GH OP சீட்டை வாட்ஸ்அப்லேயே புக் பண்ணிடலாம். ஸோ புது ஆப் எதுவுமே டவுன்லோட் பண்ண வேண்டாம். நம்ம கையில் இருக்கிற வாட்ஸ்அப் போதும். சொந்த ஃபோன் இல்லைனா ஃபேமிலியோட ஃபோன், ஃப்ரெண்ட் ஃபோன், சேவை மையம் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்பாயின்மெண்ட், டேட்டு, டைம் எல்லாம் சேட்லேயே வந்துடும். ப்ரிஸ்கிரிப்ஷனும் லேப் ரிப்போர்ட்டும் கூட சேட்லேயே கிடைக்கும். முக்கியமாக 2 பாதுகாப்பு. நேரில் வரவங்களுக்குன்னு தனி கோட்டா இருக்குது. வாக்கின் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படாது. அப்புறம் அரசே சொல்லியிருக்கு, ஆதார் இல்லாததால் எந்த GHலையும் யாருக்கும் சேவை மறுக்கப்படாது. முதல்வர் உத்தரவில் NHM உருவாக்கின திட்டம் படிப்படியாக எல்லா துறை, எல்லா ஆஸ்பத்திரிக்கும் நிச்சயமாக இது வரும். வாழ்த்துக்கள். 2வதாக டீம்ட் யூனிவர்சிட்டி விவகாரம். அமைச்சர் இருந்த கணக்கு 3 தனியார் மருத்துவக் கல்லூரி டீம்ட் ஆனதால் 461 MBBS சீட்டு மாநில ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு கிடைக்காமல் போச்சுன்னு சுகாதார அமைச்சர் அருண்ராஜ் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் டீட்டெயிலாக வச்சார். அதிர வைக்கிற மாதிரி ஒரு செய்தி தான் இது. ஒரு கல்லூரி 2023 NOC கேட்டது, 60 நாள் பதிலே இல்லை. அப்புறம் லேட்டாக NOC, அப்புறம் அதையே ரத்து, அப்புறம் ஹைகோர்ட்டில் அரசு தோத்தது. அதுக்கப்புறம் கடந்த ஆட்சி அப்பீலே ஃபைல் பண்ணலை. அமைச்சர் இப்போ சொல்கிறாரு AG ஆலோசனை நடக்குது. ஸோ விரைவில் வந்து ரிட் போடப்படும். மத்திய அரசு NOCயை வந்து கட்டாயமாக்கணும்னு வலியுறுத்தப்படும் அப்படின்னு. ஸோ கல்வி மாநில பட்டியலுக்கு வந்தால் தான் இதுக்கு நிரந்தர தீர்வுன்னு சொல்லியிருக்காரு. 461 சீட்னா 461 குடும்பத்தோட கனவு. இதை நாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம் உறவுகளே. 3வதாக டெட் முடிவுகளுக்கு ஹைகோர்ட் வந்து இடைக்கால தடை போட்டிருக்கு. BC MBC பிரிவுகளுக்கு கட் ஆஃபை 55லிருந்து 50% குறைச்சப்போ பொது பிரிவுக்கு மட்டும் 60% வந்து அப்படியே இருக்குது. அதையும் 50 ஆக்குங்கன்னு பொது பிரிவு ஆசிரியர்கள் போட்ட மனு. ஸோ அரசு கொள்கை முடிவு பரிசீலனையில் இருக்குன்னு சொன்னதால் நீதிபதி ஜூலை 24 வரை ரிசல்ட்ஸை வந்து வெளியில் வந்து தடை போட்டிருக்காரு. ரிசல்ட்ஸுக்கு காத்திருக்க லட்சக்கணக்கான ஆசிரியர் அப்ளிகண்ட்கள் உங்களுக்காக இந்த தேதியை நாங்கள் கண்ணில் வச்சுருக்கோம். நீங்கள் மெயினாக மறந்துடாதீங்க. 4, ஒரு வாக்கு MLA கதை. தேர்தல் மனுக்கள் பற்றி நேற்று மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு முழு மேப் தெரிஞ்சிருச்சு. மொத்தம் 12 வழக்கு. அதில் நிதியமைச்சர் மரியா வில்சன் உட்பட 6 MLAக்கள் 4 வாரத்தில் பதில் சொல்ல ஆர்டர். ஆனால் இதில் ஒரு வழக்கு தனி கவனமுங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் TVKவோட சீனிவாசன் ஜெயிச்சது ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தான். ஸோ ஒரு வாக்குங்க. அந்த வெற்றியை எதிர்த்து போட்ட மனுவும் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. இனிமே எல்லா தேர்தல் மனுக்களையும் ஒவ்வொரு புதன்களையும் விசாரணைங்கிற ரூலில் வந்திருக்கு. அதனால் எவ்ரி வெனஸ்டே இந்த மேஜையில் நம்மளுடைய காலை குரலில் இந்த டாபிக் நிச்சயமாக இருக்கும். 5, மனைப்பட்டா. ரொம்ப இனிப்பான ஒரு செய்தி. சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு சொல்லியிருக்காரு, 78 வருஷ சுதந்திரத்துக்கு அப்புறமும் பூர்வீக குடிமக்களுக்கு மனைப்பட்டா இல்லாதது சுதந்திர இந்தியாவுக்கே அவமானம் அப்படின்னு. இது ஒரு தொகுதி பிரச்சனை இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனைன்னு விஷயத்தை முதல்வர்கிட்ட கொண்டு போயிட்டதாகவும் அறிவிப்பை அவர் தான் சொல்லுவார், இனிப்பான செய்தி விரைவில் வரும்னு சொல்லியிருக்காரு. மனைப்பட்டா அப்படின்றது லட்சக்கணக்கான குடும்பங்களோட ஒரு வீட்டு உரிமை. அந்த அறிவிப்பு வர நாளுக்காக நம்மளும் காத்திருப்போம். 6வதாக EPFO வட்டி அறிவிப்பு. PF வச்சிருக்க எல்லாருக்கும் ஒரு நேரடி பணப்பை செய்தி இது. 2025-26 நிதியாண்டுக்கு வட்டி 8.25% மத்திய அமைச்சர் அறிவிச்சிருக்காரு. உங்கள் அக்கௌண்ட்டில் தானாக வரவு வைக்கப்படும். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாங்க. ஆனால் பாஸ்புக் மூலம் வழி செக் பண்ணிக்கோங்க பணம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த செக்மெண்ட் ஒரு புது பகுதிங்க. அந்த பகுதியோட பேர் முதல்வர் இன்று.
முதல்வரோட அஃபிஷியல் நடவடிக்கைகளை அரசு பக்கத்திலிருந்தே வர தகவல்களை வச்சு தினமும் இங்கே பதிவு பண்ணுவோம். நேற்று முதல்வர் விஜயோட நாள் ஆரம்பித்தது எழும்பூர் அரசு தாய் சேய் நல மருத்துவமனை. இன்னொரு திடீர் ஆய்வு. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு ட்ரிகர் இருக்குது. முந்தின நாள் சோஷியல் மீடியாவில் ஒரு பெண் இந்த ஆஸ்பத்திரியில் பணம் வாங்கி தான் சிகிச்சை பண்ணுறாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அடுத்த நாள் காலையிலேயே முதல்வர் நேராக அங்கே போய் நின்றுட்டார். மகப்பேறு வார்டு, அப்புறமேல் பிரசவத்துக்கு அப்புறமான கவனிப்பு பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு அப்படின்னு எல்லாத்துக்கும் போயிட்டு தாய்மார்கிட்ட வந்து நேரடியாக பணம் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. குழந்தைகளை கையில் தூக்கி வச்சு நலம் விசாரித்த காட்சிகள் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜும் கூட இருந்தாருங்க. இங்கே ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். அமைச்சர் அருண்ராஜ் மீடியா முன்னாடி ஆனஸ்ட்டாக வந்து ஒரு ஒப்புதல் கொடுத்தாரு. பணம் வாங்குகிற குற்றச்சாட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அரசாங்கமே குறையை மறைக்காமல் ஒத்துக்கிறது இது ஒரு நல்ல ஆரம்பம். ஒத்துக்கிட்டதோடு நிற்காமல் உத்தரவும் போட்டிருக்காங்க, பணம் கேட்டால் உடனடியாக பணி நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, அடுத்த இன்ஸ்பெக்ஷன் கீழ்ப்பாக்கம் ஜிஹெச்னு சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க ரெடியாக இருங்க, ஒத்துக்கிட்டாச்சு, உத்தரவும் போட்டாச்சு, இனி அது நடக்குதான்னு பார்க்குறது தான் நம்மளுடைய வேலை. இந்த ஆய்வில் வந்த ஒரு முக்கியமான ஹெல்ப்லைன் விஷயத்தை மக்கள் கோரிக்கை பகுதியில் தனியாக வைக்க போகிறேன். அதுவரை இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுக்கப்புறம் முதல்வரோட நாள் வந்து நம்ம தலைமை செயலகத்தில் எப்பவும் போல் தொடங்குச்சு. 2வது ஆய்வு கூட்டம். 1 சமூக நீதித்துறை அமைச்சர்கள் வன்னியரசு, மரிய வில்சன் உடன், அதுக்கப்புறம் இன்னொன்று பிசி எம்பிசி மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர்கள் ஷாஜகான் சம்பத்குமாருடன் ஒரு மீட்டிங். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த மனைப்பட்டா இனிப்பான செய்தி பற்றி பேசணும் இல்லையா, அந்த ஃபைலு இந்த சமூக நீதி கூட்டத்து மேஜை மேலே தான் இருக்குது. ஸோ டாட்ஸை வந்து நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அப்புறம் 3 சந்திப்பு. தினத்தந்தி சேர்மன் ஆதித்தன் குழு, கடலோர காவல்படை கிழக்கு மண்டல் ஐஜி, இந்தியாவோட நிர்வாக குழு, முதல்வரோட நேத்திய கணக்கு வந்து இவ்வளவு தான். அந்த சந்திப்போட முடிஞ்சிருச்சு. நாளையும் இதே இடத்துல இதே நேரத்தில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தபடியாக இன்னொரு புது பகுதி, தாவேகா அரசின் நகர்வுகள். அரசோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள்லேருந்து உங்கள் வாழ்க்கையை நேரடியாக தொடர 3 விஷயம் மட்டும் தினமும் இங்கே நம்ம பேச போகிறோம். 1, 40 லட்சமும் ஒரு வீரமும். ஆப்ரேஷன் ஸ்னோ லெப்பர்டில் வீரமரணம் அடைஞ்ச இராணுவ வீரரோட மனைவி பவித்ராவுக்கு மனிதவளத்துறை அமைச்சர் சரத்குமார் 40 லட்சம் அரசு நிதியுதவி வந்து வழங்கியிருக்காருங்க. ஸோ நாட்டுக்காக உயிர் கொடுத்த குடும்பத்துக்கு அரசு பக்கத்தில் இருக்கிறத விட ஒரு பெரிய கடமை எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஒரு செய்திக்கு அரசியலே தேவையில்லை, ஒரு சல்யூட் வந்து நிச்சயமாக போதும் நம்புகிறேன். 2, சேலம் நகரத்தில் 24 மணி நேரமும் வாரம் 7 நாளும் குழாயில் குடிநீர் வர திட்டத்துக்கு ரிவைஸ்ட் 1035 கோடிக்கு முதல்வர் ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காரு. 10.83 லட்சம் மக்களுக்கு வந்து இது பயனாகும். ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்காக 25 வருஷத்துக்கு தனி கான்ட்ராக்ட் 24/7. தண்ணிங்கிறது எப்படி தெரியுமா, இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டோட ஒரு கனவு வார்த்தையாக இருந்ததை சேலமில் அது கணக்கில் வந்து ஏறிடுச்சுங்க முதல் முறையாக. இது கிரவுண்ட் லெவலில் எப்போ வந்து எப்படி நடக்கும்ன்றதான் நம்ம இப்போது ஃபாலோ பண்ணணும். 3வது, சென்னையில் 19 மண்டல்கள்லையும் நாளை மறுநாள் சனிக்கிழமை ஜூலை 11 காலை 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரை ரேஷன் அட்டை குறை தீர்க்கும் முகாம். அதாவது அட்டையில் பேர் சேர்க்கிறது, நீக்கிறது, அட்ரஸ் மாற்றுறது, மூத்த குடிமக்கள் சான்று எல்லா சேவையும் ஒரே இடத்துல இனிமேல் ஒவ்வொரு மாதமும் இந்த முகாம் நடக்கும். உங்கள் வீட்டில் ரேஷன் அட்டையில் ஏதாவது பெண்டிங் வேலை இருந்தால் இந்த சனிக்கிழமை காலையில் அந்த வேலையை வந்து முடிச்சிடுங்க. உங்கள் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது தேவைப்படும்னா இந்த வீடியோவை இப்போவே அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்தபடியாக நம்மளுடைய தொடர்கதை கரூர். நாளை தான் அந்த நாள். முதல்வர் விஜய் சிஎம் ஆன பிறகு முதல் முறையாக கரூர் மண்ணில் கால் வைக்கிறாரு. நேற்று அதுக்கான ஏற்பாடுகளோட முழு படம் வெளியே வந்திருக்கு. இடம் வந்து வெண்ணெய்மலை பக்கத்தில் அட்லஸ் கலையரங்க மைதானம். 10 ஏக்கர் பரப்பு, 5000 பேருக்கான ஏற்பாடு. ஆனால் இந்த ஏற்பாடோட உயிரே வந்து ஒரு சின்ன அட்டையில் இருக்குது. ஸோ வர ஒவ்வொருத்தருக்கும் எப்பவும் போல் QR அட்டையை வந்து அடையாள அட்டையை கொடுத்துட்டாங்க. ஸோ யார் உள்ளே வராங்க, எத்தனை பேர் வராங்கன்னு துல்லியமாக கணக்கு இருக்கும். செப்டம்பர் 27 அன்னைக்கு கூட்ட நெரிசலில் 41 உயிர் போனது எங்கே, கணக்கே இல்லாமல் கூட்டம் சேர்ந்ததில் தான். ஸோ அந்த பாடத்திலிருந்து பிறந்தது தான் இந்த QR அட்டை. இரும்பு தடுப்பு, தனி பார்க்கிங் எல்லாமே அதே பாடத்தோட ஒரு தொடர்ச்சி தான். இன்னொரு முக்கியமான டிசைனும் கவனிங்க. ஓகே, மக்கள் சந்திப்பு நடக்கிறது.
கட்சி நிகழ்ச்சியா அட்லஸ் மைதானத்தில். ஆனால் 41 குடும்ப வாரிசுகளுக்கு அந்த பணியாணையையும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படுகிறது. 15 கிலோமீட்டர் தள்ளி கலெக்டர் ஆஃபீஸில் அரசு நிகழ்ச்சியா. ஸோ கட்சி வேற அரசு வேற, ரெண்டையும் கலக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவான ஒரு கோடு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் டிஎம்கே மனு தள்ளுபடியானது. அதுக்கப்புறம் அவங்க சிபிஐக்காக போய் தட்டினாங்க. இந்த முழு பின்னணியும் நேற்றுக்கு முந்தா நேற்று காலை குரல் நிகழ்ச்சியிலும் அரசியல் மேடையிலும் விரிவாக நம்ம பேசியிருக்கோம். நாளை என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறது தான் மீதி. ஸோ நாளை காலை குரலில் இந்த முழு கரூர் ஸ்பெஷல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தொடர்கதையோட மிக முக்கியமான அத்தியாயம் நாளை தான் எழுதப்பட போகுது. இந்த கரூர் விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக மறுபடியும் ஒரு புது எபிசோட், அதாவது 3வது புது பகுதி இந்த காலை குரல்லையே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி, எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட். சென்னை போலீஸோட அதிகாரப்பூர்வ தகவலிருந்து நம்ம பாதுகாப்புக்கு தேவையான விஷயங்களை தினமும் இங்கே பேசுவோம். இது அக்யூசியேஷன்லாம் கிடையாதுங்க, இது ஒரு அவேர்னஸ் பகுதி மாதிரி. ஸோ 5.8 கோடி ஓகேங்களா ஃபாரெக்ஸ் மோசடி. இந்த எஃப்எக்ஸ் குளோபல் பிரைம்ங்கிற பேரில் ஒரு ஃபேக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வேறு நிறுவன பேர்கள்லையும் இதே ஆள் இயக்கியிருக்காரு. ஃபாரெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பெரிய ரிட்டர்ன்ஸ்னு நம்ப வச்சு மொத்தம் 5.8 கோடி சுருட்டினதாக குற்றச்சாட்டு. சிசிபி சைபர் கிரைம் போலீஸ் 43 வயசான ஒருவரை கைது பண்ணியிருக்கு. உங்களுக்கான பாடம் என்னென்னா, யாராவது இந்த மாதிரி கேரண்டட் ப்ராஃபிட் டபுள் பண்ணி தாரோம் அப்படின்னு ட்ரேடிங் ஆஃபர்லாம் கொடுத்தா அது அப்படியே கையெடுத்து காலில் தொட்டு கும்பிட்டுருங்க. ஒருவேளை நீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இப்படி ஒரு மோசடியில் மாட்டியிருந்தால் 1930 இந்த நம்பரை இப்போவே சேவ் பண்ணுங்கள். நேஷ்னல் சைபர் கிரைம் ஹெல்ப்லைனு. எவ்வளோ சீக்கிரம் கால் பண்ணுறீங்களோ பணம் திரும்ப கிடைக்க அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது மக்களுக்கான ஆட்சி. 2, பெண்களுக்கு ஒரு முக்கியமான செய்திங்க. பெண்களோட ஃபோட்டோக்களை மார்க் பண்ணி ஒரு ஃபேக்கான ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் போஸ்ட் பண்ணிட்டு இருந்த 46 வயசு நபரை சிசிபி கைது பண்ணியிருக்கு. இன்னொரு தனி வழக்கில் பெண்களை ஃபோட்டோ எடுத்து மெமரி கார்டில் சேமித்து வச்சுருந்தா இன்னொருத்தரும் கைதாகிருக்காரு. இதில் நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒன்று தான், இப்படியும் ஒரு அநியாயம் உங்களுக்கு நடந்தால் தயவு செஞ்சு இந்த மாநகீனம்லாம் யோசிக்காமல் அமைதியாக இருக்காதீங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஸோ ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்பாங்க. அதுக்கான சாட்சி இந்த 2 கைது இந்த நியூஸில் இருக்குது. அதனால் பயப்படாமல் கம்ப்ளைண்ட் கொடுங்க. 3வது 78 கிலோ குட்கா. நந்தம்பாக்கம் பக்கம் ஒரே ரைடில் 78 கிலோ குட்கா பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் கைது. கடத்தை யூஸ் பண்ண வாகனங்கள்லாம் பறிமுதல். தமிழ்நாட்டில் தடை செஞ்ச பொருள் இது. ஆனால் நம்ம பசங்க கைக்கு இன்னும் போயிட்டு தான் இருக்குது. உங்கள் ஏரியாவில் எந்த கடையில் விற்கிதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் பயப்படாமல் லோக்கல் போலீஸுக்கு தகவலை கொடுங்க. உங்கள் பேர் கண்டிப்பாக வெளியே வராது. அடுத்தபடியாக மக்கள் கோரிக்கை. இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம்தான், ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான விஷயம். முதல்வர் இன்று பகுதியில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹெல்ப்லைன் இதுதான். ஸோ எழும்பூர் ஆய்வுக்கு அப்புறம் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு, தமிழ்நாட்டில் எந்த அரசு மருத்துவமனையில் யாராவது உங்கள்கிட்ட பணம் கேட்டால் 104க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்க, உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். கூடவே இன்னொரு உறுதிமொழியும், காப்பீடு அட்டை இல்லைனாலும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை உங்கள் உரிமை, அது கட்டாயம் கிடையாது, யாரும் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஞாபகம் இருக்கா உறவுகளே, 3 நாள் முன்னாடி தான் இதே செக்மெண்ட்டில் ஜிஹெச்சில் அந்த ஓடிபி பிரச்சனை, கியூ கஷ்டம், லஞ்ச புகார் பற்றி பேசணும். இன்றைக்கி நலம் ஏஐ 22 மாவட்டம் போயிருச்சு, 104 கம்ப்ளைண்ட்டுக்கு வழி வந்துருச்சு, பணம் கேட்டால் பணி நீக்கம்னு உத்தரவு வந்துருச்சு, மக்கள் குரல் கொடுத்தா மாற்றம் வருங்கிறதுக்கு இதுதான் உறவுகளே சாட்சி. இப்போது உங்கள் வேலை ஒன்று தான், உங்கள் ஃபோனை எடுங்க, 104 ஜிஹெச் கம்ப்ளைண்ட் நம்பர்னு சேவ் பண்ணுங்கள். உங்கள் அம்மா அப்பா கிட்ட ஃபோன்லேயும் அவங்ககிட்டையும் சேவ் பண்ண சொல்லுங்கள். இது தெரியாதால தான் இத்தனை நாள் பலர் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக அரசு மருத்துவமனை. இனிமே கூடாது. அடுத்தபடியாக நாளை என்ன? ஸோ இன்றைக்கி ஜூலை 9 2 விஷயம். 1, ஜிஎஸ்டி அப்பீல் வழக்குகளுக்கு விர்ச்சுவல் பர்சனல் ஹியரிங் இன்றைக்கி முதல் ஆரம்பம். அதாவது 15 மேல்முறையீட்டு அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே வீடியோவில் ஹியரிங் அட்டன் பண்ணலாம். தமிழ்நாட்டோட 12.4 லட்சம் ஜிஎஸ்டி வணிகர்களுக்கு நேரடி பயன். இதனால் வியாபாரிகளே இனி ஹியரிங்னு கடையை பூட்டிட்டு அலைய வேண்டாம். 2வதாக அறிஞர் மனவை முஸ்தபா பிறந்தநாள் விழா அமைச்சர் ராஜ்மோகன் தலைமையில் அறிவியல் தமிழ் கருத்தரங்கோடு நடக்குது. நாளை ஜூலை 10 இந்த வாரத்தோட மிகப்பெரிய நாள். ஒரே நாளில் 3 பெரிய நிகழ்வு. 1, முதல்வர் விஜயோட கரூர் பயணம், அந்த கியூஆர் அட்டை இரட்டை நிகழ்ச்சி, 41 குடும்பங்கள்
மாலை 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரம் வழக்கு 5 பேரோட காவல் முடிஞ்சு கோர்ட்டில் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 48 மணி நேர விசாரணையில் என்ன வெளியே வந்திருக்கும்னு நம்மளுக்கு தெரிய வரும். 3 வந்து பார்த்திங்கன்னா அதனால் நாளை காலை குரலும் நாளை மாலை அரசியல் மேடையும் ரெண்டுமே வந்து ஸ்பெஷல் எடிஷன் தான். நாளை காலை 6 மணி அலாரம் வைங்க, மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அப்புறம் நாளை மறுநாள் சனிக்கிழமை ஜூலை 11 காலையில் ரேஷன் முகாம் மாலை 5 மணிக்கு உறவுகளும் நானும் முதல் எபிசோடு. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தபடியாக இறுதியாக குடும்ப பேச்சுங்க. சின்னதாக நம்ம குடும்ப விஷயம். நம்ம வார அட்டவணை இதுதான். தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல், தினமும் மாலை 5 மணிக்கு அரசியல் மேடை, சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு உறவுகளும் நானும், ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு உறவுகளின் குரல். இந்த வாரம் நம்ம வீட்டில் ஒரு விசேஷங்க. உறவுகளும் நானும் முதல் எபிசோடு நாளை மறுநாள் இந்த சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு. அதுக்காக கம்யூனிட்டி போஸ்ட்டை ஏற்கனவே போட்டுட்டோம். நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட் டேபுக்கு நீங்கள் போனீங்கன்னா, போஸ்ட் டேப்பில் போனீங்கன்னா அங்கே கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கும். அங்கே உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பதிலை வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உறவுகளின் குரல் உங்களுக்கு தெரியும். உங்களோட நிகழ்ச்சி, உங்களுடைய வாய்ஸ் நோட்டை இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற நம்பருக்கு அனுப்புங்க. என்ன வாய்ஸ் அனுப்புதுன்னு கேட்குறீங்களா? பிரச்சனைகள், உங்களை சுற்றி நடக்கும் பிரச்சனைகள், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், இந்த அரசை விமர்சிக்கணும், இல்லை அந்த அரசை பாராட்டணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுது, இந்த சமூகத்துக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது சமூக பொறுப்போடு நீங்கள் எதுவாக இருந்தாலும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் செலவு பண்ணி ஒரு வாய்ஸ் நோட்டை அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு உறவுகளின் குரல் நிகழ்ச்சியில் அது ஒளிபரப்பப்படும். முழுசாக பார்த்த உங்களுக்கு நன்றி. இன்று மாலை மீண்டும் உங்களை எக்ஸ்க்ளூசிவான ஒரு சப்ஜெக்டில் அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இந்த 5 மணி வீடியோவை கொஞ்சம் மறக்காமல் பாருங்கள். நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போகிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க 2வது வீடியோ போடணும்னு சொல்லிட்டு. அதனால தான் உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன், டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் காலை குரல். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல். டேக் கேர். நன்றி, வணக்கம், பாய்.